you, Father. Thank you, Lord. ನಾನು ಆರಾಧಿಸುವೆ ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ, ನಾನು ಆರಾಧಿಸುವೆ ಪೂರ್ಣ ಮನದಿಂದ, ನಾನು ಆರಾಧಿಸುವೆ ಪೂರ್ಣ ಶಕ್ತಿಯಿಂದ. ನೀನೇ ನನ್ನ ಒಡೆಯನು, ನೀನೇ ನನ್ನ ರಾಜ, ನೀನೇ ನನ್ನ ಒಡೆಯನು, ನೀನೇ ನನ್ನ ರಾಜ. நான் ஆராதிசுவே பூர்ண ஹிருதய. சொல்லுவோமா இருக்கிற இடத்துல முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு இந்த கால வேளையில அவர் ஆராதிப்போமா? Yes, Jesus. ஆராதிசுவே பூர்ண சக்தியில, நீனே ನನ್ನ ಒಡೆಯನು, ನೀನೇ ನನ್ನ ರಾಜ, ನೀನೇ ನನ್ನ ಒಡೆಯನು. ಅಪ್ಪಾ, ನೀನೇ ನನ್ನ ರಾಜ. ಅತಿ ಪ್ರೀತಿ, ಅತಿ ಪ್ರೀತಿ, ಅತಿ ಶಕ್ತಿ ನನ್ನಯ ಜೀವಿತದಲ್ಲಿ. சொல்லுவோமா அவரை பார்த்து இந்த காலவேளையில், ஓ அதிகமாய் மீது அன்பு வைக்கிறேன், அதிகமாய் உம்மை நான் ஆராதிக்கிறேன் அப்பா. அவர் மீது வைத்திருக்கிற அன்பு இந்த கால வேளையில ஆராதனையாய் நமக்குள்ளிருந்து வெளிப்படட்டும். அதி பிரீத்தி, அதி சக்தி ನನ್ನಯ ಜೀವಿತದಲ್ಲಿ, ನಾನು ಆರಾಧಿಸುವೆ ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ, ನಾನು ಆರಾಧಿಸುವೆ ಪೂರ್ಣ ಶಕ್ತಿಯಿಂದ. Yes Lord, ನಾನು ಆರಾಧಿಸುವೆ ಪೂರ್ಣ ಶಕ್ತಿಯಿಂದ, ನೀನೇ ನನ್ನ ಒಡೆಯನು, ನೀನೇ ನನ್ನ ರಾಜ, ನೀನೇ ನನ್ನ ಒಡೆಯನು, ನೀನೇ ನನ್ನ ಒಡೆಯನು, ನೀನೇ ನನ್ನ ರಾಜ. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. சொல்லும் ஆராதனை, 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 இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி முழு உள்ளத்தோடு உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. அப்பா, மனதாரமை வாழ்த்துகிறோம், உள்ளம் நிறைந்து உம்மை துதிக்கிறோம் ராஜா. எங்களை நடத்தினவரே, எங்களை தாங்கினவரே, எங்களை தப்புவித்தவரே, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் எங்களை தப்புவிக்கிறவரே, பறந்து காக்கிற பட்சியை போல எங்களை பாதுகாக்கிறவரே, இஸ்ரவேலை சுற்றி எப்படி மதில்கள் காணப்படுகிறதோ அதை
அதே போல எங்களுக்கு மதிலாய் இருப்பவரே, எங்களுக்கு அரணாய் இருக்கிறவரே, எங்களுக்கு கோட்டையாய் இருக்கிறவரே, எங்களுக்கு அரணாய் இருக்கிறவரே, எங்கள் நம்பிக்கையாய் இருக்கிறவரே, எங்கள் பலனாய் இருக்கிறவரே. ஓ ரேமா ஷேகே ரேமா லாகா போ ஷாகராலா ரேதே நேமா ஓ ராபா ஷாகராலா ராதராபா ஓ ரிமா கதலே ரெந்தரே மலரன்சரா ஓ ராபா ஷாகராலா ரன்சராபா ஓ ராகா பதலா ராதரே மலரன்சரா. இருக்கிற இடத்துல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எபினேசரா இருந்தவரே, ஓ எங்களை நடத்தினவரே, எங்களை தாங்கினவரே, எங்களை தாங்கினவரே, எங்களை தப்புவித்தவரே, உமக்கு நன்றி ராஜா. நீங்க தான் ராஜா எங்களுடைய அடைக்கலம், நீங்க தான் ராஜா எங்களுடைய கோட்டை, நீங்க தான் ராஜா எங்களுடைய நங்கூரம். ஓ பேதுரு இப்படியே சொன்னார், அப்பா யாரிடத்துல நாங்க போவோம் ராஜா, வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடத்துல தான் உண்டு என்று இந்த கால வேளையில சொல்லுவோமா? அப்பா எங்களுக்கு நம்பிக்கை உங்களிடத்துல தான் ராஜா உண்டு, எங்களுக்கு பலன் உங்களிடத்துல தான் ராஜா உண்டு, எங்களுக்கு தைரியம் திடம் எல்லாம் உம்முடைய சமூக ராஜா. அவருடைய சமூக தண்டையிலே நமக்கு நித்திய ஆனந்தம், அவருடைய சமூகம் தான் நமக்கு பரிபூரண பேரின்பம். இந்த காலவேளையில நீங்க தான் ராஜா என்னுடைய தஞ்சம், நீங்க தான் ராஜா என்னுடைய கோட்டை, நீங்க தான் ராஜா என்னுடைய மறைவிடம் என்று சொல்லுவோமா? Thank you Lord. எபினேசரே, 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 இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எங்களுக்கு உதவினீங்க ராஜா, எங்களை நடத்தினீங்கப்பா. உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை அப்பா, உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆராதனை. Yes Jesus, yes Lord, yes Father, ஆராதனை. Thank you Lord. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்பிக்கையோடு பாடுவோமா? நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் பகல் முழுவதும் ரா முழுவதும், என் படுக்கையிலும் உம்மை நினைக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை போல, பகலும் அல்ல இரவும் அல்ல, எல்லா நேரங்களிலும் உம்மை ஆராதிக்கிற இருதயத்தை கொடுங்க, உம்மை துதிக்கிற வாழ்க்கையின் அனுபவத்தை எனக்கு கொடுங்கப்பா. இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. Yes Lord,
துயரம் மறப்பேன். உம்மை துதிக்கும் போது எனக்கு புதிய நம்பிக்கை, புதிய தைரியம், புதிய விசுவாசம். சொல்லுவோம், உம்மை துதித்து உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. Thank you Lord. உம்மை துதித்து நாங்கள் மகிழ்கிற ராஜா. எல்லா துயரங்களையும் நாங்கள் மறக்கிறோம் தகப்பனே. நீரே உன்னதர், நீரே உயர்ந்தவர் ராஜா. ஹalleluya, ஹalleluya. Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென், ஹalleluya. சங்கீதம் 2:12 இப்படியாய் சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமென், ஹalleluya. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமென். அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது, அவரை பற்றி கொள்ளும் பொழுது சூழ்நிலைகள் மாறும். இந்த லேசான உபத்திரவங்கள் எல்லாம் மாறி போகும், மறைந்து போகும். ஆமென், ஹalleluya. அவருக்கு கோபம் உண்டு, அவருக்கு எரிச்சல் உண்டு. ஆனால் அவருடைய பிள்ளைகள் மீது அல்ல, மாறாக இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற அசுத்தங்கள், அநீதி எல்லாம் அவர் நீதியை சரி கட்டி கொண்டிருக்கிறார். ஆனால் அவரை அண்டிக் கொண்டிருக்கிற நமக்கோ பாதுகாப்பை கொடுக்கிறார், கிருபையை கொடுக்கிறார், இரக்கத்தை கொடுக்கிறார். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மோடே கூட இருக்கிறார். ஆமென், ஹalleluya. இருக்கிற இடத்துல நம்பிக்கையோடு பாடுவோம், நிச்சயத்தோடு பாடுவோம். அதி சீக்கிரத்தில் நீங்க போகிறது இந்த லேசான உபத்திரங்கள். இந்த நாட்கள் கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவரை போல இன்னும் நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு பாடுவோம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கி, நம்பிக்கையோடு பாடுங்க. இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை தட்டிக்கொண்டு உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் அவர் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். புதிதாக்கி நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்மை புதியதாய் வணைந்து கொண்டிருக்கிறார். புதிய பரிமாணத்துக்குள் கர்த்தர் நம்மை இந்த நாட்களில் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு பாடுவோம், சொல்லி அவரை துதித்து போற்றுவோம். Thank you Lord. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நாட்கள் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நாட்கள் இது. சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஓ ரபா ஷகரல ரதரபா, ஓ ரெமகா ஷெரெரெரெ தெரெமமா, ஓ ரபல ரந்தரபா. கரங்களை தட்டி பாடுவோம். இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பாய் இருப்பதில்லை. ஆமென், ஹalleluya. பிந்தின ரசத்தை பார்க்கிலும் முந்தின ரசத்தினுடைய சுவை அதிகமாக இருக்க போகிறது. வல்லமையாய் கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்த போகிறார். Thank you Lord. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா, இதனால் எனக்கு, இதனால் எனக்கு வந்திடுமே. சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். நம்பிக்கையோடு பாடுவோம். சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். பாடுங்க சந்தோஷமாக.
நம்பிக்கையாக நிச்சயத்தோடு நாளையை குறித்த நிச்சயத்தோடு இருக்கிற ஜனங்கள் நாம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போக மாட்டேன், நீ சோர்ந்து போக மாட்டேன். ஆமென். நீ சோர்ந்து போகாத, சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கரங்களை தட்டி கிறிஸ்துவின் பொருட்டு நாம் நெருக்கப்பட்டால் நமக்கு பாக்கியம் உண்டு. ஆமென். கிறிஸ்துவுக்காக நாம் படுகிற எல்லா பாடுகளுக்கும், எல்லா வேதனைகளுக்கும், எல்லா கஷ்டங்களுக்கும் அவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். நம்முடைய ஒரு சொட்டு கண்ணீரை கூட அவர் வீணாக பார்க்காத தேவன். நாம் செய்கிறதை எப்படி அவர் மறப்பார்? எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி விட்டு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் நம்மை கைவிட மாட்டார், நம்மை விட்டு விலக மாட்டார். சந்தோஷமாக, உற்சாகமாக, நம்பிக்கையோடு பாடுவோம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆமென். நம்பிக்கையோடு எதுவும் என்னை சோர்வடைய செய்யாது. எனக்கு பலனாய் என் கர்த்தர் இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு திடமாய் நிற்கிறார். ஆமென். நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மன்னவன் இயேசு, மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து சோராமல், பலன் குறுகி போகாமல், நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. சோர்ந்து போக மாட்டேன். போக மாட்டேன். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அப்பா, எங்களை நடத்துகிறவரே, எங்களை ஆராதனை. என் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. சொல்லுவோமா? இயேசு ராஜா என் பலனானீர், அவரே நமக்கு பலனாய் இருக்கிறார், எதற்கும் பயமில்லை. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லை. ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அப்பா, உள்ளம் நிறைந்து மனதார உம்மை ஆராதிக்கிறோம், மனதார உம்மை துதிக்கிறோம், நம்பிக்கையோடு உம்மை பாடுகிறோம். ராஜா, எங்கள் பலன் நீங்கதான் ராஜா, எங்கள் அடைக்கலம் நீங்கதான்ப்பா. என்ன நடந்தாலும்
நேரிட்டாலும் என்ன நடந்தாலும் எங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் தூரம் போகாதப்பா. உம்மீது வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் நாங்கள் தூரப்படுத்த மாட்டோம். எங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் உம்மீது வைத்திருக்கிற நம்பிக்கை அசைக்கப்படுவதில்லை ராஜா. கிறிஸ்து என்னும் கண்மலை மீது நாங்கள் கட்டப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து என்னும் கண்மலை மீது நாங்கள் எங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே. ஆமப்பா, ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை. சொல்லுங்க, என் உயிருள்ள எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ். இந்த பூமியில அதுதான் எனக்கு வேலை, அதுதான் இந்த பூமியில நான் செய்ய போகிறேன். என் உயிருள்ள வரைக்கும் உம்மை ஆராதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை பாடிக்கொண்டிருப்பேன். எந்த உயிருள்ள என்ன நடந்தாலும் என்ன நேரிட்டாலும் உம்மை பாடிக்கொண்டு துதித்துக் கொண்டே நான் என் வாழ்க்கையை கடத்த போறேன். எஸ் லார்ட், உம்மை புகழ்ந்து பாடி ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. என் ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. அப்பா ரபாசேகரே கட்டுகள் உடைக்கப்படட்டும், பயத்தின் ஆவி நீக்கப்படட்டும், பயத்தின் ஆவி நீக்கப்படட்டும், பயத்தின் ஆவி நீக்கப்படட்டும். தைரியத்தின் ஆவி இப்பொழுது ஆட்கொள்ளட்டும், தைரியத்தின் ஆவி இப்பொழுது ஒவ்வொரு இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஆட்கொள்ளட்டும். எல்லா தடைகள் நீக்கப்படட்டும். எல்லா வறுமையை கொண்டு வருகிற ஆவிகள், தரித்திரத்தை கொண்டு வருகிற ஆவிகள், வியாதியை கொண்டு வருகிற ஆவிகள் இப்பொழுதே இந்த கால வேளையில ஒரு வழியாய் வந்த சத்துருவின் திட்டங்கள், ஒரு வழியாய் வந்த சத்துரு ஏழு வழியை ஓடத்தக்கதாக, ஏழு வழியை விலகி ஓடத்தக்கதாக ஆவியானவர் ஒவ்வொருவரும் ஆளுகை செய்கிறார், ஒவ்வொருவரும் ஆளுகை செய்கிறார். தடைகள் நீங்குகிறது, எல்லா பலவீனங்கள் பலனாய் மாறிக்கொண்டிருக்கிறது, எல்லா சுகவீனங்கள் சுகமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு, சோர்விலிருந்து விடுதலை உண்டு, பயத்திலிருந்து விடுதலை உண்டு. நாளையை குறித்த ஒரு நிச்சயம் அல்ல, நாளைக்கு என்ன நடக்க போகிறது, சூழ்நிலை எப்படி இருக்க போகிறது, நான் வாழ்வேனா, நான் இந்த கொள்ளை நோயினால தாக்கப்படுவேனா என்ற பயங்கள் இந்த கால வேளையில ஆவியானவர் நீக்கி கொண்டிருக்கிறார். உண்மையாய் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கட்டுகள் உடைக்கப்படுகிறது, சாபங்கள் நிர்மூலமாக்கப்படுகிறது. ஆவியானவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஓ, அவர் அரச ராஜரீகம் பண்ணுகிற தேவன். இந்த கால வேளையில முழு பலத்தோடு முழு மனதோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஓ ராபா சகரலரா தெரபாலோரோச்சோரோ, ஓ ராபா சகரலரா தெரே மாமா மாமா, ஓ ராபா சகரலரன் தெரபா. அந்நிய பாஷை வளர்க்கிற பிள்ளைகள் வாய்களை திறந்து அந்நிய பாஷையை துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கால வேளையில இறங்கி இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவருடைய காற்று ஒவ்வொரு இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வீசிக் கொண்டிருக்கிறது. அவரை துதித்துக் கொண்டிருக்கிற இடத்துல அவருடைய மகிமை இறங்கி வந்திருக்கிறது. அவருடைய மகிமை சும்மா போகாது, அவருடைய மகிமை வந்து சும்மா உங்களை பார்த்துட்டு போகாது. ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், விடுதலையை கொண்டு வரும், நம்பிக்கையை கொண்டு வரும், தைரியத்தை கொண்டு வரும். ராபா சேகரே மாமா மாமா மா, ஓ ராபா சகரல ரத்தரபா, ஓ ராபா சகரல ரத்தரபா பாபா, ஓ ராபா சகரல ரத்தரபா. உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற காரியம் அது பயங்கரமாய் இருக்க போகிறது. நீ சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பாய், கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பாய். தைரியமாக ஆராதி, நம்பிக்கையோடு ஆராதி. உனக்குள் இருக்கிறவர் பெரியவர், உன்னை நடத்துகிறவர் பெரியவர், உன்னோட கூட இருக்கிறவர் உலகத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், சாத்தானின் தலையை நசுக்கினவர். உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர். ஜெயித்தவர் உன்னோட கூட இருக்கிறார், வெற்றி சிறந்தவர் உன்னோட கூட இருக்கிறார். பயப்படாதே, திகையாதே, கலங்காதே. நான் உன் தேவன்,
போல, யோசுவாவோடு கூட இருந்தது போல, ஆபிரகாமோடு கூட இருந்தது போல, ஈசாக்கோடு இருந்தது போல இன்றைக்கு நம்மோட கூட கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார். ரட்சிக்கப்படாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவில்லை, அவருடைய செவி மந்தமாகவில்லை. அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய விண்ணப்பத்தை காண்கிறவர். நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கையோடு, நிச்சயத்தோடு, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஆராதிப்போம். ஓ ராபா ஷெரேபாதா லாகாபா ஓ ராமாகா ஷெரேலேரேச்சரா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை இருக்கிற இடத்துல நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து அவரை ஸ்தோத்திரிங்க, அவரை துதிங்க துதிங்க துதிங்க. வாய்களை திறந்து நல்ல நம்பிக்கையோடு 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 நிச்சயத்தோடு என்னை அழைத்தவர் என் பட்சத்தில் இருக்கிறார், என்னை தெரிந்து கொண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு, விசுவாசத்தின் குரல் ஒழிக்கட்டும், விசுவாசத்தின் குரல் தொனிக்கட்டும். ராபா சகரலரந்தரபா. Thank you Jesus, thank you Lord, thank you Lord. என் அன்பு தேவ ஜனமே, எகிப்தில் இருக்கும்போதே இஸ்ரவேல் ஜனங்களை ஒன்றும் எகிப்தின் அதிகாரிகளால் செய்ய முடியவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த நாட்டில் இருக்கும்போதே, எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும்போதே பார்வோனால ஒன்றும் செய்ய முடியவில்லை. அப்பொழுதே செய்ய முடியவில்லை என்றால் இப்பொழுது கர்த்தருடைய கரம் அவரை நடத்தி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறது. இரவில் மேகமாகவும் பகலில் அக்கினி ஸ்தம்பமாகவும் பகலிலே மேகமாகவும் நடத்தி கொண்டிருக்கிறார். என்ன செய்ய முடியும்? யாரும் எதுவும் செய்ய முடியாது. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகும் அநேக ஆபத்துகள், அநேக விபத்துகள், அநேக நோய்கள், அநேக போராட்டங்கள், அநேக முறை நாம் மரிக்க வேண்டிய சூழ்நிலை வந்த போதிலும் அப்பெல்லாம் நம்மை பாதுகாத்தவர். இந்த கொள்ளை நோய்க்கு நம்மை விட்டு கொடுத்து விடுவாரோ? இந்த கொள்ளை நோய்க்கு நம்மை அனுப்பி விடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. நாம் அவர் நம்முடைய வாழ்க்கையில குறித்திருக்கிற நாட்கள் வரைக்கும் நாம் அவரை துதித்துக் கொண்டே இருப்போம். அவருடைய செய்கைகளை நாம் சொல்லிக் கொண்டே இருப்போம். நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு ஆராதிங்க. உங்களுடைய முடிவு வியாதியின் கரத்தில் இல்லை, உங்களுடைய முடிவு சூழ்நிலையின் கரத்தில் இல்லை. மாறாக உன்னுடைய துவக்கத்தை தொடங்கின கர்த்தரிடத்திலே நம்முடைய முடிவு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. தாயின் கருவில நம்மோடு கூட இருந்தவர் நம்முடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்மோட கூட அவர் இருப்பார். நம்மை அவர் நடத்துவார், நம்மை அவர் தாங்குவார், நம்மை அவர் தப்புவிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோம். ஆராதனையுடைய கடைசி நேரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். கண்களை மூடிக்கொண்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிக்க ஆரம்பிக்கலாம், அவரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பிக்கலாம். Thank you Father. இயேசுவே. ஓ ராபா சகரலரந்தரபா. ஓ thank you Lord. ஆயிரங்களில் சிறந்தவரே, 10,000களில் சிறந்தவரே, உங்களை பார்க்கணும் ராஜா. உங்களுடைய பிரசன்னத்துல மூழ்கணும் ராஜா. உங்களுடைய பிரசன்னத்துல நான் நிரம்பி வழியனப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து
அழகானவர் என் வாழ்வின் நேசர் நீரே. அப்பா சாரோனின் ரோஜாவே, சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே, உமை நான் அறிந்து கொண்டேன். ஆயிரங்களில் ஆயிரங்களில் நீங்கள் அழகானவர் என் வாழ்வின் நேசர் நீரே. அப்பா சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் புஷ்பமே, உமை நான் அறிந்து கொண்டேன். உங்களை பார்க்கணும், உங்க பிரசன்னத்தில் மூழ்கணும், இதுதான் என் ஆசை ஐயா. உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. இந்த 2 லைன் மாத்திரம் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி, உங்களை பார்க்கணும், உங்க பிரசன்னத்தில் மூழ்கணும், இதுதான் என் ஆசை ஐயா. உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரை எனக்கு எப்போதும் முன்பாக வைத்திருக்கிறேன். 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய சமூகத்தில் செலவிடுகிற ஒரு நாள் நல்லது ராஜா. ஓ ராபா சேகரே மாலா ராஜா லாபா. ஹல்லேலூயா, எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா, எஸ் ஃபாதர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை. இருக்கிற இடத்துல கடைசி ஒரு கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். எஸ் லார்ட். தடைகள் நீங்குகிறது, தடைகள் நீங்கிறது. வெள்ளம் போல சத்ரு உனக்கு விரோதமாக எழுப்பினாலும் ஆவியானவர் ஜெயக்கொடியை பிடிக்கிறார். ஜெயக்கொடியை பிடித்து உன்னை நடத்துவார். ஆராதனை, 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 அந்த இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே, அந்த இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை, துதி, ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை, துதி, ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன்.
எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உம்முடைய நாமம் உயரட்டும். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பினீங்களே உமக்கு நன்றி. உம்முடைய மகிமையால் எங்களை சூழ்ந்து கொண்டீங்களே உமக்கு நன்றி ராஜா. இந்த உலகத்துல நாங்க எங்க சுத்தி பார்த்தாலும் மரண ஓலங்களும் பயத்தையும் திகிலையும் அவநம்பிக்கையும் கொண்டு வருகிற சூழ்நிலை ராஜா. ஆனால் உம்முடைய சமூகமோ எங்களுக்கு தைரியத்தையும் நிச்சயத்தையும் எங்களை கட்டுகிற ஒரு இடமா இருக்குது ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுங்க ராஜா. எல்லா கன மகிமையும் ஒவ்வொருவருக்கே செலுத்தி ரட்சகர மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். காலையாத ஆராதனைக்கு ஜூம் மூலமாக இணைந்திருக்கும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். We hope that you all are fine and you all are remembered in our prayers. நம் சபையில் நடக்கிறதான எல்லா ஊழியங்களும் இந்த வாரமும் தொடர்ந்து நடைபெறும். ஞாயிறு காலை சரியாக 7 மணிக்கு டீன்ஸ் மினிஸ்ட்ரி நடைபெறுகிறது. இதில் இளைஞர்களுக்காக ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் எடுத்து வருகிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சரியாக 9:30 மணி நேரத்துக்கு ஆரம்பமாகிறது. ஆராதனைக்கு நாம் யாவரும் சரியான நேரத்தில் கலந்து கொள்ளுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். தினம்தோறும் காலை 5:30 மணிக்கும் மாலை 7 மணிக்கும் சபையாக நாம் யாவரும் கூடி ஜெபித்து வருகிறோம். இந்த ஜெபத்தில் இன்னும் அநேக பேர் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சனிக்கிழமை மாலை 6:30 மணி நேரத்துக்கு யூத் ஃபெலோஷிப் நடைபெறுகிறது. சபையில் காணப்படுகிறதான எல்லா வாலிபர்களும் உங்கள் நண்பர்களும் இதில் இணைந்து கொள்ளுமாறு உற்சாகப்படுத்துகிறோம். மாதத்தின் எல்லா முதல் ஞாயிற்றுக்கிழமையும் சிறுவருக்காக ALG வர்ச்சுவல் கிட்ஸ் சர்ச் ஆனதை யூடியூபில் லைவ் டெலிகாஸ்ட் செய்யப்படுகிறது. உங்கள் வீட்டில் காணப்படுகிறதான எல்லா சிறுவர்களையும் இதை பார்க்க உற்சாகப்படுத்துங்கள். உபவாச ஜெபமானது 1st and 3rd Saturday of the month நடைபெறும். 24 hours chain prayer ஆனது 2nd and 4th Saturday of the month நடைபெறும். இந்த ஜெபத்தில் இப்பொழுது 24 பேர் இணைந்துள்ளார்கள். உங்களுக்கும் இதில் பங்காக வேண்டும் என்று வாஞ்சை இருக்குமே ஆனால் சிஸ்டர் எஸ்தர் அல்லது சிஸ்டர் பியூலா அவர்களிடத்தில் உங்கள் விவரங்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களில் யாருக்காவது ஊழியம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சை இருக்குமே ஆனால் சபை போதகரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களில் யாருக்காவது ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமே ஆனால் இந்த ஜூம் ஆப் ஆன்லைன் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற சாட் பாக்ஸில் உங்கள் விண்ணப்பங்களை நீங்கள் டைப் செய்து அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். If there is anyone out there with prayer request and supplication, we kindly request, please feel free to give your prayer request. Pastor will be praying for you once the worship is done. And finally, it's time for offering. காணிக்கை நேரம். நம் திரையில் காணப்படுகிறதான எண்ணுக்கு நம் காணிக்கையை அன்பாக தேவனுக்கு செலுத்தும் போது சிஸ்டர் ஃப்ளோரா அவர்கள் ஒரு பாடலை பாடுவார். Praise God. மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம்.
ஏற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பை நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பை நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாளரை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாளரை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். கண்களை மூடி காணிக்கைக்காய் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நல்ல கால வேலைக்காய் உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை பாடி துதிக்க செய்தீர் ராஜா. அப்பா, இப்பொழுது காணிக்கை மூலியமாக உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று சொன்னதை போல ராஜா, உம்முடைய ராஜ்யத்துக்கு என்று கொடுக்கிறவர்கள், அப்போ உம்முடைய சேவைக்கு என்று கொடுக்கிறவருடைய ஒவ்வொரு கரத்தையும் என் தேவனாக கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக ராஜா. உம்முடைய ராஜ்யத்துக்கு என்று கொடுத்தவர்கள் வறுமையிலையோ தரித்திரத்திலையோ இல்லை தகப்பனே, இந்த உலகத்தில் காணப்படுகிற தேவையில்லாத காரியத்திலோ நொறுக்கப்படாதபடிக்கு என் தேவனாக கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்தித்து கிறிஸ்து இயேசுக்குள்ள காணப்படுகிற பரிபூரணத்தை குடும்பத்திலையும் அப்பா தனிப்பட்ட வாழ்க்கையிலும் காணும்படியாய் என் தேவனாக கர்த்தர் செய்ய பண்ணுவீராக ராஜா. அப்பா தகப்பனே, உம்முடைய ராஜ்யத்துக்கு என்று கொடுத்தவர்கள் ஒன்றிலும் குறைவாய் இருக்காதபடிக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஒவ்வொருவரையும் இம்மையிலும் மறுமையிலும் என் தேவனாக கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குற ராஜா. இந்த காணிக்கை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். இந்த காணிக்கை ஆசீர்வதிங்க ராஜா. இந்த காணிக்கை உம்முடைய ராஜ்யத்தின் பணிகென்று ஈடுபடுத்தும் பொழுது அநேகர் ரட்சிக்கப்படட்டும், அநேகர் உம்மை தெரிந்து கொள்ளட்டும், அநேகர் பரலோகத்தில் சேர்க்கப்படட்டும் தகப்பனே. எல்லா கன மகிமையும் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுது பேச போற ஊழியக்காரருடைய கரத்தில் கொடுக்கிற ராஜா. நீங்க என்ன பேச சித்தமா இருக்கிறீங்களோ நீங்க பேசுங்க ராஜா. உம்முடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் தகப்பனே. மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவதை போல என் ஆத்துமா உம்மை நோக்கி கதறுகிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை போல இந்த கால வேளையில எங்களுடைய ஆத்துமா, எங்களுடைய இருதயத்தின் ஏக்கம் எல்லாம் உம்முடைய வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கிறதப்பா. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம் ராஜா. நீங்க சொல்லுங்க, நாங்க செய்கிறப்பா. எல்லா கனமகிமையும் ஒவ்வொருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை பெறுவதாக. இப்பொழுது நாம் செய்திக்குள்ள கடந்து போகிறோம். உன்னுடைய வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என்னுடைய வசனத்துக்கு நடுங்கிறவனையே என் கண்கள் நோக்கி பார்க்கிறது என்று. ஆமேன். அவருடைய வசனத்தை பயத்தோடும் நடுக்கத்தோடும் கேட்போம். இவ்வளவு நேரம் வரைக்கும் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீங்க எனக்கு தெரியல. ஆனால் இப்பொழுது வார்த்தை கொடுக்கிற நேரத்தில் அவருடைய வார்த்தைக்கு நாம் கனத்தை கொடுப்போம். அந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும். இப்பொழுது தெய்வ ஊழியக்காரர் நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பார்கள். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. எவ்வளோ பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க. ஆமென். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கறதுல எனக்கு மிகவும் சந்தோஷம். எல்லாரும் ஆசீர்வாதமாகவும் ஜாக்கிரதையாகவும் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். சபையிலிருந்து
உங்களுடைய குழு தலைவர்கள் உங்களை கால் செய்து உங்களை விசாரிக்கிறார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். எல்லா குடும்பங்களையும் சபையிலிருந்து உங்களுக்கு கால் வரும், உங்களை குறித்து விசாரிப்பார்கள், உங்களை குறித்து அவர்கள் கேட்பார்கள். உங்களுக்காக உங்களுடைய குழு தலைவர்கள் அவர்கள் நிச்சயமாகவே ஜெபிப்பார்கள். ஒருவேளை சபையிலிருந்து உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு தடவையாவது உங்களுக்கு ஃபோன் வரலைன்னு சொன்னால் என்னிடத்துல தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக நிச்சயமாக ஜெபிக்க உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை என்னுடைய நம்பர் உங்களிடத்தில் இல்லை என்று சொன்னால் இப்பொழுது நீங்கள் எழுதி கொள்ளலாம். 9663996224. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், 9663996224. ஒருவேளை உங்களுடைய குழு தலைவர்களிடத்திலிருந்து வாரத்தில் ஒரு தடவையாவது உங்களுக்கு ஃபோன் வரலன்னு சொன்னால் நீங்கள் என்னிடத்துல பேசலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்க எப்பொழுதுமே காத்து கொண்டிருப்பேன். பிறகு எல்லாருடைய குடும்பத்தின் விவரங்களும் எனக்கு வந்து சேருகிறது. உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய பாதுகாப்புக்காகவும் உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் சபை ஜெபித்து கொண்டிருக்கிறது. ஆமென். பிரைஸ் காட். ஸோ இன்றைக்கு வாசிப்ப தியானத்தில் நம் செய்திக்காக தெரிந்து கொண்டப்பட்டிருக்கிற பகுதி பல வசனங்களை உங்களுக்கு நான் வாசிப்பேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலிருந்து பிறகு சில காரியங்களை பார்ப்போம். அநேகருக்கு தெரியுமோ தெரியலையா எனக்கு தெரியல. இன்றைக்கு சபையானது பெந்தெகோஸ்து நாளை கொண்டாடுகிற ஒரு நாளாக இருக்கிறது. த டே ஆஃப் பெண்டகாஸ்ட். ஆமென். பெந்தெகோஸ்து நாள் என்று கொண்டாடுகிற ஒரு நாள். அநேக சபைகளில் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுவார்கள், தியானித்து கொண்டிருப்பார்கள். இன்றைக்கும் நாம் அதை தான் குறித்து பார்க்க போகிறோம். இந்த பெந்தெகோஸ்து நாள் என்றால் என்ன? பழைய ஏற்பாட்டில் அவர்கள் தொடர்ந்து செய்த ஒரு பண்டிகையாக இருக்கிறது. பாஸ்கா பண்டிகை ஆன பிறகு 50வது நாள், பாஸ்கா பண்டிகை நாளிலிருந்து 50வது நாளில் இந்த பெந்தகோஸ் என்கிற ஒரு பண்டிகையை அவர்கள் கொண்டாடுவார்கள். நான் அதை விவரிக்க போவது கிடையாது, ஏனென்றால் நமக்கு அது நேரம் இல்லை. ஆனால் அதிலிருந்து இன்றைக்கு நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். இந்த பெந்தகோஸ்து திருவிழாவை கொண்டாடுகிற அந்த நாட்களில் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து உயிர் தெழுந்து அவர் பரலோகத்திற்கு அவர் போகிறார். அசென்ஷன் என்று சொல்லுகிறோம். அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார் என்று. பழைய ஏற்பாட்டிலிருந்து முதல் காலகட்டத்தில் நம்ம பார்க்கும்போது அது பிதாவின் காலகட்டமாக இருந்தது. பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த பிறகு இயேசு கிறிஸ்துவின் காலகட்டமாக இருக்கிறது. அவர் மறுபடியும் அவர் தேவனிடத்தில் எடுத்துக்கொண்ட பிறகு பரிசுத்த ஆவியானவரின் காலமாக இருக்கிறது. ஆமென். இந்த பூமிக்கு சொல்ற பிதாகிய தேவன் ஆதியிலிருந்து இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் ஆதியிலிருந்து இருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஆதியிலிருந்து இருக்கிறார். அவர் அந்த நாட்களுக்கு வரவில்லை. ஆனால் பூமிக்கு நமக்கு ஒரு காலகட்டமாய் பிரித்து பார்க்கும் பொழுது பிதாவின் காலகட்டமாக இருக்கிறது, பிறகு இயேசு கிறிஸ்துவின் காலகட்டமாக இருக்கிறது, பிறகு பரிசுத்த ஆவியானவரின் காலகட்டமாக இருக்கிறது. நாம் இப்பொழுது இருக்கிற ஒரு காலம் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்துகிற ஒரு காலம். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, அவர் சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றளவாளனை நான் அனுப்புவேன் என்று சொல்லி. அந்த தேற்றளவாளனை எப்பொழுது அவர் அனுப்பினார் என்றால் இந்த பெந்தெகோஸ்து நாள் அன்றைக்கு தான் அவர் இந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்காக தேவன் கொடுக்கப்பட்டார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நீங்கள் 1வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 4வது வசனம், do not leave Jerusalem but wait for the gift of my father promised, which you have heard me speaking about. For John baptized with water, but in few days you will be baptized with the Holy Spirit. இயேசு கிறிஸ்து ஒரு வாக்குத்தத்தமாக அப்போஸ்தலர்களுக்கு அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு? நீங்கள் எல்லாம் எருசலேமில் கூடி இருங்க. யோவான் ஸ்நானகன் தண்ணீரினால அவன் ஞானஸ்தானம் கொடுத்தார். ஆனால் உங்களுக்கு தேவனோ
பரிசுத்த ஆவியினால உங்களை நிரப்ப போகிறாரு. நீங்க எருசலேமில் காத்திருங்கன்னு சொல்லி அவர் இந்த பூமியில இருக்கும் பொழுது அப்போஸ்தலர்களுக்கு அவர் சொன்னாரு. அதே போல 8வது வசனம் சொல்லுகிறது, but you will receive the power when the Holy Spirit comes on you. இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி இயேசு அந்த இடத்துல சொல்றாரு. பிறகு நீங்கள் இந்த தேசம் முழுவதுமாக சாட்சிகளாக வாழ்வீங்கன்னு இயேசு கிறிஸ்து இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து அப்போஸ்தலர்களுக்கு சொல்றாரு. ஆமென். இப்பொழுது அப்போஸ்தலர்கள் பரலோகத்தில் தேவன் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அப்போஸ்தலர்கள் எல்லாம் எருசலேமில் மேலறையில காத்து கொண்டிருக்கிறாங்க பயந்து. ஏனென்றால் தலைவன் போன பிறகு கூட்டம் செதறடைந்து போகும் மாதிரி ஒரு பயத்தோட இயேசு வந்து நம்மளை நடத்துவாரு, இந்த உலகத்துக்கே ராஜாவா இருப்பாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூட இருந்தவங்க இன்றைக்கு ஏமாந்து போய் நின்று கொண்டிருக்கிறாங்க. ஏனென்றால் இயேசு அவங்களோடு இல்லை, அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார். அப்பொழுதுதான் 2வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிக்கை 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், when the day of Pentecost came. அந்த பெந்தகோஸ்த் நாள் வந்த பிறகு அந்த நாளில் இங்க பார்க்க, when the day of Pentecost came, they were all together in one place. எல்லாரும் ஒரே ஸ்தலத்தில் இருந்தாங்க. Suddenly a sound like blowing of a wind, violent wind came from heaven and filled the whole house. When they were sitting, they saw what seems to be a tongues of fire that separated and came to rest on each of them. All of them were filled with the Holy Spirit and began to talk in tongues. இந்த வாக்கு தத்தமாய் கொடுத்த பரிசுத்த ஆவியானவர், the gift of the Holy Spirit which God promised, which Jesus promised to the apostles, came down on the day of Pentecost. அதுதான் இந்த நாள் என்று நம்ம கொண்டாடுகிறோம். அந்த பெந்தகோஸ்து நாளில் அவர் வாக்கு தத்தமாக நமக்கு ஈவாக பிதாகிய தேவன் கொடுப்பார் என்று சொன்ன அந்த வாக்கு தத்துவம் அன்றைக்கு நிறைவேறுகிறது. பெந்தகோஸ்து நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருத்தர் மேலும் ஊற்றுகிறார். The whole house was completely filled with the Holy Spirit. அந்த முழு இடமும் ஒவ்வொருத்தர் 120 பேர் சொல்றாங்க. 120 பேர் மேலும் அக்கினி நாவுகள் வந்து இறங்கினது. The tongues of fire came down upon everybody and everyone was filled with the Holy Spirit. Amen. அவர் வாக்கு கொடுத்தது அவர் நிறைவேற்றுகிறார். அவர் சொல்றார், யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறோமோ, இந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்கிறோமோ, அவர்களுக்கு எல்லாருக்குமே பரிசுத்த ஆவியானவரை நமக்கு ஈவாய் அவர் கொடுக்கிறார். ஆமென். I know you all have received the Holy Spirit. நீங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்று இருக்கிறீங்க. எப்படி? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் நீங்க ஏற்றுக்கொண்ட அந்த நிமிஷத்திலே உங்களுக்கு அவர் ஈவாக கொடுக்கிறார். ஆமென். எப்படின்னா, உங்க ஸ்கூல்ல நீங்க எக்ஸாம் பாஸ் ஆன உடனே உங்களுக்கு மார்க் ஷீட் கொடுத்துருவாங்க. அது ஆப்ஷனே கிடையாது. நீங்க எக்ஸாம் எழுதுனீங்க, உங்களுக்கு மார்க் ஷீட் இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. The moment you write your exam, the moment you write your exam and get pass, you will be receiving the marks card. Amen. உங்களுக்கு மார்க்ஸ் கார்டு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஈவாய் கொடுக்கப்படுகிறார். Holy Spirit is there inside of you when you receive Jesus, when you accept Jesus as your Savior. Amen. அந்த நாள் தான் பெந்தகோஸ்து நாளில் ஆவியானவர் வருகிறார். இப்போ உடனே நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிக்கும் பொழுது 2 காரியத்தை ஜாக்கிரதையா நம்ம பார்க்க முடியும். ஒன்று, பரிசுத்த ஆவியானவர் செய்கிற கிரியைகளை நீங்கள் தொடர்ந்து அந்த புத்தகத்தில் நீங்கள் பார்க்க முடியும். 2வதாக, தொடர்ந்து அப்போஸ்தலர்களும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்களும் சாட்சியாக அவர்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்லி இந்த புத்தகத்துல உங்களால பார்க்க முடியும். The first theme that runs throughout the book of Acts is the works of the Holy Spirit.
The second theme that runs throughout the book of Acts is people who received the Holy Spirit became the witnessing of Jesus Christ as the Savior. இந்த ரெண்டு காரியங்கள் நடக்கிறது. ஆமென். இன்றைக்கு நான் அதெல்லாம் பேச போறது கிடையாது. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷனை நான் கொடுத்தேன். I just gave an introduction on this day of Pentecost. ஆனால் இன்றைக்கு நாம் வேற காரியத்தை நாம பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்த உடனே நமக்கு எல்லாமே தோன்றது ஆவியின் வரங்கள் இல்ல, the gift of the Holy Spirit. ஏனென்றால் அந்த இடத்துல நடந்தது, எல்லாரும் அந்நிய மொழிகளில் பேச ஆரம்பித்தார்கள். The moment everybody received the Holy Spirit, they all started speaking in tongues, and that becomes so evident that when we think of receiving the Holy Spirit, the gifts of the Holy Spirit should manifest. நம்ம எல்லாருக்கும் புரிந்து கொள்ளுதல் என்னன்றா, அன்னைக்கு அந்நிய பாஷை அவங்க பேசுறதுனால இன்னைக்கு நாமும் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட உடனே ஆவியின் வரங்களை குறித்து அதிகமாய் நம்ம தியானிக்கிறோம். ஆவியின் வரங்கள், தீர்க்க தரிசனங்கள், சுகம் அளிக்கிறது எல்லாமே ஒரு வல்லமை. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்ன உடனே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஏனென்றால் அவர் வல்லமையான தேவன் என்று சொல்லி வல்லமை. இன்றைக்கு நானும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட உடனே நமக்கும் அந்த வல்லமை, அப்போஸ்தலர்கள் நடந்தது காரியங்கள். ஆனா அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப அழகா சொல்லுகிறாரு, பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே அவர் செய்யற காரியம் என்ன? The very work of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்த உடனே அவர் முதலாவது செய்வது என்ன தெரியுமா? உன்னையும் என்னையும் இயேசுவை போல மாற்றுவது. Amen. The work of the Holy Spirit is not outside. The work of the Holy Spirit is inside. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்த உடனே அவர் வெளியரங்கமான காரியங்களை செய்வதல்ல, முதல்ல உள்ளரங்கமான காரியங்களை செய்வதுதான் அவருடைய முதலாவது நோக்கமாக இருக்கிறது. லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், வாழ்க்கை மாறுவது, வாழ்க்கைகளை மாற்றுவது. நமக்கு உடனே ஆவியானவர் வந்த உடனே ஆவின் வரங்களை குறித்து நாம் அதிகமாக யோசிப்போம். இங்க பவுல் சொல்றாரு, see when God is all powerful. எனக்கு I was just thinking, Almighty God, all powerful. நம் தேவன் மிகவும் வல்லமையான தேவன். வானத்தையும் பூமியும் எல்லாவற்றையும் இந்த உலகத்துல காண்கிற எல்லாவற்றையும் படைத்தவர், வார்த்தையினால படைத்தவர். He is very powerful. ஆனா அவர் என்னையும் உன்னையும் ரட்சிப்பதற்கு அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட வல்லமையான ஒரு கருவி என்ன தெரியுமா? அன்பு. Amen. The more powerful weapon that you and I can use in this world is not the gifts of the Holy Spirit, it's the love of the Holy Spirit. Amen. ஏனென்றால் இந்த தேவன் பராக்கிரமசாலியான தேவன், சகலத்தையும் உடைந்த தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன். அவர் என்னையும் உன்னையும் ரட்சிப்பதற்காக அவர் தெரிந்து கொள்ளப்பட்டது அன்பு. Amen. The love. அதான் அப்போஸ்தலன் பவுல் இங்க அழகாக சொல்றார். அதுதான் நம்ம பார்க்க போறோம். When you receive the Holy Spirit, he says, I will teach you two things here. ஒன்று கொரிந்தியர் எழுதின நிருபம், the first Corinthians chapter 12. அப்போஸ்தலன் பவுல் இப்படியாக எழுதுகிறார். Now about the gifts of the Spirit, ஆவியின் வரங்களை குறித்து. Now about the gifts of the Spirit. Brothers and sisters, I do not want you to be uninformed. You know that when you are pagans, somehow or other you were influenced and led astray to mute idols. Therefore I want you to know that no one who is speaking by the Spirit of God says Jesus is cursed, and no one can say Jesus is Lord except by the Holy Spirit. There are different kinds of gifts, but the same Spirit distributes them.
There are different kinds of service, but the same Lord. There are different kinds of working, but in all of them, and in everyone, it is the same good work. Now to each one, the manifestation of the Spirit is given for the common good. To one there is a gift through the Spirit is a message of wisdom, to the another the knowledge by means of the same Spirit, to another faith by the same Spirit, to another gifts of healing by the one Spirit, to another miraculous power, to another prophecy, to another distinguishing between the spirits, to another speaking in different kinds of tongues, and to still another to interpretation of tongues. இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரங்களை அவர் கொடுக்கிறார். The gifts of tongue, அந்நிய பாஷையின் வரம், தீர்க்க தரிசனத்தின் வரம், சுகமளிக்கிற வரம், வியாக்கியானம் செய்கிற வரம், எல்லா வரங்களை குறித்து அப்போஸ்தலன் பவுல் பேசுகிறார். அதெல்லாம் பேசிட்டு நீங்க 13வது அதிகாரத்துக்கு வரும்போது அவர் என்ன சொல்றார் தெரியுமா? வாசிங்க, உங்களோட வேத புத்தகம் இருந்தால் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்துல, if I speak in tongues of men or of angel but do not have love, I am only a resounding gong or a clanging cymbal. If I have the gift of prophecy and can fathom all the mysteries and all knowledge, and if I have the faith that can move the mountains but do not have love, I am nothing. பால் அழகாய் சொல்றாரு, இத்தனை வரங்களும் உங்களுக்குள்ள கிரியை செய்தாலும் அன்பு இல்லாமல் போனால் இது எல்லாமே வெறுமை என்று சொல்லுகிறார். அப்படியே நீங்க தொடர்ந்து அந்த 13வது அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா பால் சொல்றாரு, இதெல்லாம் ஒரு நாள் நின்று போகும். தீர்க்க தரிசனம் ஒரு நாள் நின்று போகும், சுகமளிப்பு ஒரு நாள் நின்று போகும். ஏனென்றால் முழுமை வரும்பொழுது குறைவுகள் எல்லாம் முடிந்து போகும். When the fullness comes, when Jesus himself comes, everything will stop one day. Every gift will cease one day. But what will not cease is the love of the Father, the love of God. The love is more than everything. அன்பு சகலத்தை காட்டிலும் முக்கியமானது. ஆமென். அதான் சொல்றாரு எல்லாமே. இந்த பெந்தகோஸ்து நாளில நம்ம வந்த உடனே பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்ட உடனே நமக்கு எல்லாம் இந்த ஆவின் வரங்களை குறித்து நம்மளுக்கு மிகவும் ஆசையா இருக்கும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்குள்ள இருக்கிறாரா இல்லையா என்று நாம் எப்படி கண்டுபிடிப்பது? ஆவின் வரங்களை வைத்து அல்ல, அவங்களுக்குள்ள அன்பு இருந்தா ஆவியானவர் இருக்கிறார் என்றது அர்த்தம். பிசாசிக்கு அன்பு இருக்காது. பிசாசிக்கிட்ட வரம் இருக்கும், ஆனா அன்பு இருக்காது. ஏன்னா அது அப்பாவுடையது அது. ஆமென். ஒருத்தருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்றால் அவங்க வாழ்க்கை அன்பு நிறைந்ததா இருந்தா ஆவியானவர் அவங்களுக்குள்ள இருக்கிறார் என்று நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் ஆவியானவர் வந்த உடனே அவர் நமக்குள்ள கொடுப்பது தேவனுடைய அன்பு. என்னையும் உன்னையும் ரட்சித்துக் கொள்வதற்கு அவர் உபயோகப்படுத்தினது பெரிய ஒரு ஆயுதம், அன்பு. That's why he said, God so loved the world that he gave his only son for us. தேவன் அந்த அளவுக்கு நம்மளை அன்பு கூர்ந்தாரு, அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அடிக்கும்படிக்கு பலியாக இந்த பூமிக்கு அவர் அனுப்பினார். The love is very powerful. ஆமென். ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது என்னெல்லாம் இருக்கும்? How do I know that I am filled with Holy Spirit? நான் பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கிறேன்னு நான் எப்படி என்னையே நான் அளவுகோல் இடுவது? அந்நிய பாஷை அதிகமாய் பேசுறதுனாலயா, தீர்க்க தரிசனம் வரங்களை சொல்றதுனாலயா, தீர்க்க தரிசனத்தை சொல்வதனாலயா, இல்ல சுகமளிக்கிறதுனாலயா, இல்ல எப்படி ஆவியானவர் எனக்குள்ள அதிகமா இருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்ள முடியும்? கலேத்தியர் எழுதின நிருபத்துல 5வது அதிகாரத்துல அந்த ஆவியானவருடைய குணத்தை அவர் நமக்கு சொல்லுகிறார். ஆமென். அதுதான் இங்க பார்க்கிறோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 22வது வசனம். தமிழ்ல யாருன்னா ஒருத்தர் வாசிப்பீங்களா? நீங்க அன்மியூட் பண்ணி வாசிக்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க தமிழ்ல யாருன்னா நீங்க வாசிக்கிற மாதிரி இருந்தா
சத்தமாய் வாசிங்க, யார் நான் கேட்கட்டும். Praise God. Thank you, brother. But the fruit of the Spirit is love, joy, peace, forbearance, kindness, goodness, faithfulness, gentleness, self-control. Against such things there is no law. பரிசுத்த ஆவியானுடைய குணாதிசயங்கள், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தால் நமக்குள்ள வெளிப்படுகிற குணங்கள் என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், being kind, கரிசனம் உள்ளவர்களாய் இருப்பது, இச்சை அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல், விசுவாசமாய் இருப்பது, நல்ல குணமுடையவர்களாய் இருப்பது. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருப்பதற்கு பெரிய ஒரு அடையாளமா இருக்கிறது. ஆமென். இதுல ஒரு காரியத்தை பால் ரொம்ப தெளிவாய் பேசுகிறாரு. 1 கொரிந்தியர் எழுதின நிருபத்துல 13வது அதிகாரத்துல 4வது வசனத்திலிருந்து இந்த அன்பை குறித்து, இந்த அன்புடைய குணத்தை குறித்து அவர் பேசுகிறார். அங்க பார்த்தோம், பரிசுத்த ஆவியோட குணங்கள் அன்பு, பொறுமை, சமாதானம், நீடிய பொறுமை, செல்ஃப் கண்ட்ரோல், இச்சை அடக்கம், எல்லாம் இதெல்லாம் ஆவியோட குணங்கள். அதுல ஒரு குணத்தை எடுத்து விவரிக்கிறாரு பால். எப்படி விவரிக்கிறார் பாருங்க. 4வது வசனம், 13வது அதிகாரம் 4வது வசனம். லவ் இஸ் பேஷண்ட். இந்த அன்பானது பொறுமை உள்ளது. ஆமென். இன்னைக்கு வீட்டுல நாம் பொறுமை உள்ளவர்களா இருந்தா பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் என்றது அர்த்தம். நீங்க சபையில வந்துட்டு எல்லா வரங்களையும் பயன்படுத்திட்டு வீட்டுல போய் பொறுமையான ஒரு வாழ்க்கையை நம் வாழலனா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இல்லைன்றது அர்த்தம். சபையில வந்து நல்ல அந்நிய பாஷையை பேசி, நல்ல ஆடலும் பாடலும் பாடி, நல்லா ஜெபிச்சு, ஒரு பொறுமை என்கிற அந்த குணம் கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் இல்லை என்று சொன்னால் அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றது அர்த்தம். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அன்பானவர். அவர் இருந்தால் ஒரு பொறுமையானது எல்லாருக்குமே இருக்கும். ஆமென். நீங்க ஒருவருக்கு ஒருவர் பார்த்துக்காதீங்க. இப்போ சில பேர் கணவனை பார்ப்பீங்க, சில பேர் மனைவியை பார்ப்பீங்க. உனக்கு பொறுமையே இல்லை, சபையில போய் நல்லா கை தட்டி நல்லா ஆராதிக்கிற, வீட்டில் வந்தா என்கிட்ட சண்டை போடுற அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருக்கு ஒருவர் நீங்க பார்த்து கொள்கிறத நான் இங்க இருந்து பார்க்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பரிசுத்த ஆவியானவர் இந்த பெந்தகோஸ்து நாளை கொண்டாடும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது முக்கியமான காரியத்தை நாம் விட்டுடக்கூடாது. என்ன? பொறுமை. அந்த அன்பு பொறுமையை கொடுக்குமா? அன்பு எப்படி வெளிப்படும்? அன்பு சொல்றதுனால வெளிப்படாது, பொறுமையாக வாழுகிறதுனால அன்பு வெளிப்படும். யாராவது உங்களை குறித்து ஏதாவது பேசும்பொழுது பொறுமையா இருந்தீங்கன்னா அன்பு வெளிப்படுகிறது. உங்களிடத்துல யாராவது வந்து சண்டை போடும்போது விட்டு கொடுத்து நீங்க பொறுமையா போனீங்கன்னா அன்பு வெளிப்படுகிறது. உங்க கணவன் உங்களை வந்து கத்தும் பொழுது நீங்க பொறுமையா அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அன்பு வெளிப்படுகிறது. ஆமென். நீங்க என்ன அன்பு செய்யல சண்டை போடுறதே அன்பு இல்லாததுக்கு ஒரு அடையாளம். பொறுமையா இருந்தாலே அன்பு இருக்குதுன்றது அடையாளம். The love is always patient. அது சண்டை போடாது, அது கத்தாது, அது பொறுமை இல்லாம எது வேணாலும் செய்யாது. பொறுமை. Slow to speak. ஆமென். பரிசுத்த ஆவியோட வல்லமையான ஒரு குணம் பொறுமை. 2வதா சொல்றாரு, லவ் இஸ் கைண்ட். தமிழ்ல என்ன சொல்றீங்க எனக்கு தெரியல. நல்ல குணம், நற்கிரையா? இட்ஸ் a கைண்ட். நல்லவங்களாக இருப்பது, ஒருத்தருக்கு இரக்கம் உள்ளவங்களாக இருப்பது, being kind to somebody. இந்த சூழ்நிலையில நீங்கள் ஒருவருக்கு இறங்கி போலனா பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்றது அர்த்தம். நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம் என்றது போல நம்ம வாழ்ந்தா நம்ம இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இல்லை. இந்த நேரத்துல தான் விசாரிக்கணும். ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடும்பம் விசாரிக்கணும். உங்களுக்கு தேவையானதெல்லாம் இருக்கா? ஏதாவது தேவையா இருக்கா?
பணம் உங்களுக்கு தேவையா இருக்கா? இப்பொழுது நாட்களில் சில பேர் பணம் தேவையா இருக்குதுன்னாங்க, வீடு கட்டுறதுக்கு, துணி வாங்குறதுக்கு, அப்படி சொல்லலைங்க. சாப்பிடுவதற்கு இருக்கா? அட்லீஸ்ட் டு தே ஹேவ் ஃபுட் டு ஈட். அதை விசாரிக்கணும். எல்லாரும் நல்ல சௌக்கியமா இருக்கிறாங்களா? இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போவதற்கு அவங்கள்ட்ட பணம் இருக்கா? Being kind shows the Holy Spirit is there in you. நீங்க ஒருவருக்கு ஒருவர் நல்ல குணமுடையவர்களா இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்றது அர்த்தம். ஆமென். தீர்க்க தரிசனம் சொல்றதுல அல்ல, அதெல்லாம் ஒரு நாள் நின்று போயிடும். அதற்கு அது தவறுன்னு சொல்லல. அது இன்னும் அது ஆவியானுடைய வல்லமையை குறித்து. நான் இப்ப பேசிக் கொண்டிருப்பது ஆவியானுடைய குணத்தை குறித்து. ஆமென். So being kind is love. If you're not kind, you don't have love. நான் குறிப்பா சொல்றது என்னன்னா, உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கைண்டா இருங்க. வெளியே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம கைண்டா இருப்போம், அவங்களுக்கெல்லாம் நம்ம நல்லவங்களா இருப்போம். வீட்டுல இருக்கிறவங்களுக்கே நம்ம நல்லவங்களா இருக்க மாட்டோம். ஆனா இன்னைக்கு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நல்லவங்களா இருங்க. உங்களுடைய கணவனுக்கு நீங்க நல்லவங்களா இருங்க, உங்க மனைவிக்கு நீங்க நல்லவங்களா இருங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க நல்ல be kind to them. எரிச்சலா இல்லாதபடிக்கு be kind. And then உங்களுடைய அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு நல்லவங்களா இருக்குங்க. சபையில இருக்கிறவங்களுக்கு கூட நல்லவங்களா இருங்க, எரிச்சல் இல்லாமல். being kind to them is the Holy Spirit, the love of the Holy Spirit. ரெண்டாவது சொல்றோம், it does not envy. இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தால் எரிச்சல், பொறாமை நமக்குள்ள வராது. ஆமென். அவங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்க செழிப்பா இருக்கிறாங்க, நமக்கு இப்படி இல்லையே, அவங்களுக்கு அப்படி இல்லையே. ஒருத்தருடைய முன்னேற்றத்தை குறித்து நாம் தவறாக பேசுவது, தவறாக எண்ணுவது, அது எரிச்சலை காட்டுகிறது, அது பொறாமையை காட்டுகிறது. நமக்கு இன்னொருத்தர் நல்லா இருந்தா அவங்கள வாழ்த்தி அவங்கள ஆசீர்வதிப்பது அது தெய்வ குணமா இருக்கிறது, அது அன்பை வெளிப்படுத்துகிறது. We should not envy anybody. இன்னைக்கு நமக்குள்ள ஏதாவது இருந்தா, அந்த அந்த பொறாமை, அந்த envy நமக்குள்ள, எரிச்சல் நமக்குள்ள இருந்தா இன்னைக்கு நம்ம அதை விட்டு கொடுக்கணும். அப்போதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் என்று அவர் அடையாளமா இருக்கும். ரெண்டாவது என்ன சொல்றார் அவரு, it does not boast. அன்பு அவங்களை குறித்தே பேசாது, இயேசுவை குறித்து பேசும். ஆமென். நான் இப்படி செஞ்சேன், நான் அப்படி செஞ்சேன், நான் இதெல்லாம் செய்த, அதெல்லாம் செய்த. நீங்க என்ன செய்தாலும் உங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுவீங்கன்னா அது பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தேவனை குறித்தே பேசுவார், அவரை குறித்து பேச மாட்டாரு. அவர் தேவனை குறித்து பேசுவாரு, அவர் தேவனுக்கு மகிமையை உண்டாக்குவார், அவர் தேவனுக்கு மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது என்னை குறித்தும், என்னுடைய ஞானத்தை குறித்தும், என்னுடைய அறிவை குறித்தும், என்னுடைய அழகை குறித்தும், என்னுடைய தாளந்துகளை குறித்தும், நான் செய்கிற காரியங்களை குறித்தும், என்னுடைய வேலையை குறித்தும் மேன்மை பாராட்டாது, அது தேவனையே மேன்மை பாராட்டும். That is the love. That is the love. சில பேர் அவங்க நீதிமான் என்கிறதே ஒரு பெருமை. நான் ஒரு நீதிமான், நான் பாவமே செய்வது கிடையாது, நான் தவறே செய்வது கிடையாது, அதுவே ஒரு பெருமை. ஆமென். ஆனால் இந்த அன்பு நமக்குள்ள இருக்குமே, ஆனால் நம்மளை குறித்து நாம் பேச மாட்டோம், மாறாக தேவனை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவோம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் செய்தி, ஆனா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆமென். ஏன்னா உங்களை பத்தி பேசும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நீங்க சந்தோஷமா தான் ஏற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் உங்களை அப்பாவை போல மாற்றுவார், இயேசுவை போல நம்மளை எல்லாரையும் மாற்றுவார். அதுதானே நோக்கம். நம் இயேசுவை போல மாறுவது தானே நோக்கம். அவரை போல, அவருடைய சாயலை போல நம் மாறுவது தானே நோக்கம். அவர் என்ன சொன்னாரு, நம்மளை உண்டாக்கும் பொழுது அவருடைய சாயலில் அவர் படைத்தார் நம்மளை. நாம் எதை இழந்து போனோம்? அவருடைய சாயலை இழந்து போனோம். மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து அந்த சாயலை மறுபடியும் நமக்கு கொடுக்கிறார். என்ன சாயல்? அவருடைய குணாதிசயங்கள் நம்மளுடைய சாயலா இருக்கும். இப்ப என்னுடைய பொண்ணை பார்த்து யாருன்னா அவங்க அப்பா போலவே இருக்கிறான்னு சொன்னாக்கா அவளுடைய குணத்தை வச்சுதான் சொல்லுவாங்க, அவளுடைய தோற்றத்தை வைத்து அல்ல. அப்பாவை போலவே குறும்பு பாரு, அவனுக்கு அப்பாவை போல கோபம் வருது பாரு,
அப்பாவை போலவே பாரு பேசுறாங்க. அப்படி அந்த குணம் நாம பரலோக தகப்பனுடைய போல பிள்ளைகளா இருக்குமே, ஆனால் நம்மளுடைய குணத்தை வைத்து தான் சொல்லுவாங்க அவங்களுடைய தேவனை போலவே இவங்க அன்பானவங்களா இருக்கிறாங்க, அவங்களுடைய தேவனை போலவே இவங்க மன்னிக்கிறவங்களா இருக்கிறாங்க, அவங்களுடைய தேவனை போலவே இவங்க விட்டு கொடுக்கிறவங்களா இருக்கிறாங்க, அவங்களுடைய தேவனை போலவே இவங்க நேசிக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஆமென். சாயல், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது தெய்வ சாயல் நமக்குள்ள உண்டாகிறது. பிறகு பால் என்ன சொல்றாரு பார்ப்போம். இட் இஸ் நாட் proud. பெருமை உள்ளவனுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ தேவன் கூடவே நிற்கிறார். Hallelujah. That's the big difference. என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிச்சதை சொல்றேன். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எப்பவுமே எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் எப்பவே கூட நிற்கிறார். அப்பா கூட நின்னுட்டா இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் உனக்கு ஜெயம் நிச்சயம். Amen. If you are proud, God stand against you. But if you are humble, God stand along with you. If God can stand along with you, who can stand against you? Amen. கர்த்தரே உன் பக்கத்தில் இருக்கும் பொழுது உனக்கு எதிராய் நிற்பவன் யார்? Nobody. I tell you, the secret is make yourself humble. உன்னையே நீ தாழ்மையாக்கி கொள்ளு. அப்பா உன் பக்கத்துல நின்னார்னா நீ வல்லமையான மனுஷனா மாறிவிடுவேன். ஏன்னா உன் பக்கம் நிற்பது சாதாரணமானவர் அல்ல, சகலத்தையும் உண்டாக்கினவர். Hallelujah. You be humble and God will take care of everything. நீ தாழ்மையாயிரு, தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். Hallelujah. It's not proud. அது பெருமை பாராட்டுவது கிடையாது. It does not dishonor others. மிகவும் அவசியமான குணம். கிறிஸ்துவங்களா இருக்கிற நமக்கு மிகவும் அவசியமான குணம். It does not dishonor. ஒருத்தரை மரியாதை இல்லாம படுத்தாது. சில பேருக்கு அதுல ஒரு சந்தோஷம். யாரையாவது மரியாதை இல்லாமல் நம்ம செய்துட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு 10 பேர் சேர்ந்து ஒருத்தரை மரியாதை இல்லாம செய்வாங்க. ஆமென். அவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. வசதிகளை பார்த்து அவங்களை கனம் பண்ணுவாங்க, வசதி இல்லாதவங்களை கனம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது உதவி வர மாதிரி இருந்தா கனம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு உதவி வரலன்னா கனம் பண்ண மாட்டாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறவங்க யாரையும் கனவீனமாய் நடத்த மாட்டாங்க, எல்லாருக்கும் கனம் கொடுப்பாங்க. ஆமென். நாம் எல்லாரையும் சரி சமானமாக கனப்படுத்த வேண்டும். உங்களுக்கு பிடித்தவங்களையும் சரி, உங்களுக்கு பிடிக்காதவங்களையும் சரி, பணம் இருக்கிறவங்களையும் சரி, பணம் இல்லாதவங்களையும் சரி, வசதிகள் இருக்கிறவங்களும் சரி, வசதி இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தாளந்துகள் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தாளந்து இல்லாமல் இருந்தாலும் சரி, அவங்களை யாரையும் மதிப்பு குறைவாக நாம் பேசக்கூடாது. அப்படி பேசினா அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று அர்த்தம். ஆமென். நான் பாஸ்டர் அதனால எனக்கு கனம் கொடுக்கணும், நம்ம சபையில் இருக்க ஒரு சின்ன விசுவாசி அவங்களுக்கு கனம் கொடுக்க கூடாது அப்படின்னு பச்சதாபம் பார்க்க கூடாது. எல்லாரையும் கனவீனமாய் படுத்தாத கனம் கொடுக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். சொன்னார், it does not dishonor. It does not dishonor others. It is not self-seeking. It is easily not angered. அது தன்னை காட்டிக்கொள்ளாது. இட்ஸ் நாட் செல்ஃப் சீக்கிங். நான் முன்னாடி வரணும், நான் செய்யணும், நான் வரணும், எல்லாருக்கும் நான் தெரியணும், ஐ ஷுட் பி த ஃபோக்கஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னா அது பரிசுத்த ஆவியானவர் அல்ல. இட் டஸ் நாட் சீக் செல்ஃப். இட் டசன்ட் சீக் செல்ஃப். நான் செய்த, நான் பண்ண. தட் இஸ் நாட் a Holy Spirit. It will say others. It is a God. தன்னை காட்டாது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் எப்பவுமே அவரை காட்ட மாட்டாரு, அப்பாவை காட்டுவார். நாமும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் நம்மளை காட்ட மாட்டோம், நாம் பிறரை காட்டுவோம். ஆமென். Holy Spirit is not easily angered. கோபப்படுறவங்களுக்கு இது ரொம்ப சரியானதா இருக்கும். Holy Spirit, love does not anger easily. வேகமா கோபம் வராது. நான் இப்படிதான், எனக்கு கோபம் ரொம்ப வரும் அப்படின்னு சொன்னா நான் சொல்லுங்க, வேதம் சொல்லுகிறது அன்பு இல்லை. அன்பு இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நம்ம ரட்சிக்கப்படவே இல்லை. ஆமென்.
I get very angry very easily. அநேக பேர் ஒரு நிமிஷம் கோபத்தினால பல காரியங்களை இழந்திருக்கிறாங்க. சில பேர் கோபத்தினால கொலைகளை செய்து அவங்க வாழ்க்கையே இழந்து ஜெயிலில் இருக்கிறாங்க. சில பேர் கோபத்தினால உறவுகளை உடைத்து கொண்டு பின்னாடி வருகிற காரியங்களை வழிகளை சந்திக்கிறாங்க. சில பேர் கோபத்தினால அவங்களுடைய பிசினஸே லாஸ் ஆகிற வாய்ப்பு. சில பேருடைய கோபத்தினால வேலைகளை இழந்து போயிருக்கிறாங்க. சில பேருடைய கோபத்தினால குடும்பங்கள் உடைந்து போயிருக்கிறது. சில பேர் கோபத்தினால வாழ்க்கையே அவங்க முடித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த கோபம் என்பது நல்லது கிடையாது. ஆமென். வசனம் என்ன சொல்கிறது? உங்களுக்கு கோபம் இருந்தால் அந்த மாலை சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாகவே உன்னுடைய கோபத்தை தனித்து நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்களுடைய காரியங்களை சரி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. Anger is very poisonous. அன்பு இருந்தா நீங்க கோபப்பட மாட்டீங்க. Easily angered. Praise God. It keeps no record of wrongs. Oh, beautiful. I love this. இந்த அன்பு, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அன்பு மற்றவங்களுடைய தவறை அது கணக்குல வைத்து கொள்ளாதான். Beautiful. No, that's why we are in the presence of God today. நான் இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னத்தில் நின்று கொண்டிருப்பதற்கு முக்கியமான ஒரு காரியம், அவர் என்னுடைய பாவத்தை கணக்கில் வைத்துக் கொள்ளவில்லை. என்னுடைய தவறை அவர் இன்னும் கணக்கிலேயே வைக்கலப்பா. ஒரு தடவையும் நான் மன்னிப்பு கேட்கும் போது அவர் எல்லாத்தையும் அழிச்சு போடுகிறார். Love doesn't keep an account of your wrongdoings. உங்களுடைய தவறுகளை அன்னைக்கு நீ அப்படி செய்திய, அன்னைக்கு நீ அப்படி பேசுனிய, அன்னைக்கு நீ இதெல்லாம் எனக்கு செய்து கொடுத்திய, கணக்கில் வைத்துக் கொள்வது. ஆனால் ஆவியானவர் கணக்கை வைத்துக் கொள்ள மாட்டார். அவர் அன்பு சகலத்தையும் மூடும் என்று பார்க்கிறோம். It doesn't keep wrong. உனக்கு விரோதமா யாரா பேசிட்டாங்கன்னா உங்களுக்குள்ள ஆவியானவருடைய அன்பு இருந்தா அவங்கள மன்னிக்கிற குணம் நமக்கு இருக்கணும். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? நீ பிறரை மன்னிப்பதை போல பரலோக தேவன் உன்னை மன்னிப்பார். As you forgive others, God will forgive you. நாம் பிறரை மன்னிக்கும் போது பரலோக பிதா நம்மளை மன்னிப்பார். Amen. You should not keep any record. பழைய காரியங்களை வைத்து அவங்க இடத்துல நீங்க பழக கூடாது. ஏன்னா அப்படி செஞ்சாங்க, நான் அதனால அவங்கள்ட்ட பேச மாட்டேன். ஏன்னா இப்படி செஞ்சாங்க, அதனால அவங்கள்ட்ட நான் உறவு கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லாம, the love will forgive all the wrongs. Amen. Praise God. கடவுள் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரா? Is God talking to you? நான் உங்களை வீடியோல பார்த்து கொண்டிருக்கிற சில பேரை ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறாரா? Amen. God is good. பிறகு பால் சொல்றாரு, it's not easily angered. It keeps no records of wrong. Love does not delight in evil but rejoices with the truth. இந்த அன்பு தீய காரியத்தின் மேல சந்தோஷம் கொள்ளாது, மாறாக நல்ல காரியத்தின் மேல அது மகிழ்ச்சியாக இருக்கும். Very nice. It says love does not delight in evil but rejoices in the truth. பொய்யான காரியத்துல இந்த அன்பு சந்தோஷம் கொள்ளாது. இந்த அன்பு எதுல சந்தோஷம் கொள்ளும்? உண்மையில சந்தோஷம் கொள்ளும். Love does not delight in evil things. Amen. இன்னைக்கு கெட்ட காரியங்களை செய்யும் போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. அது பரிசுத்த ஆவினால வருகிறது அல்ல, அது தேவனால் உண்டாக்கப்படுகிற சந்தோஷம் அல்ல. It does not delight in evil. தீமையான காரியங்களை பேசும்பொழுது, தீமையான காரியங்களை செய்யும் பொழுது, தீமையான காரியங்களை நம்ம செய்யும் பொழுது இந்த சந்தோஷம் நமக்குள்ள வராது. இந்த ஆவியானவர் அதுல சந்தோஷம் கொள்ள மாட்டார். அவர் எதுல சந்தோஷம் கொள்வாரா? உண்மையில. He will rejoice in the truth. ஒருவருக்கு ஒருவர் தவறான பேசிக்கொள்ளும் போது அங்க பரிசுத்த ஆவியானவர் இல்லை. ஒருவர் மேல ஒருவர் பேசிக்கொள்ளும் பொழுது அங்க பரிசுத்த ஆவியானவர் இல்லை.
ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அன்பானவர். ஆனால் இந்த அன்பு தீமையான காரியத்துல அது சந்தோஷம் கொள்ளாது, மாறாத உண்மையான காரியத்துல அது சந்தோஷம் கொள்ளும். ஆமென். இன்னைக்கு வாலிப பசங்களா இருக்கிற நீங்க தீமையான காரியத்துல சந்தோஷம் கொண்டால் அது ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷம் அல்ல, அது பிசாசி கொடுக்கிறது. அது ரொம்ப நாளைக்கு நிக்காது. நன்மையான காரியத்துல பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷம் கொள்வார். My time is running. Okay, good. Praise God. Love does not delight in evil, but rejoices with the truth. It always protects, always trusts, always hopes, always preserves. Beautiful. Amen. அன்பு எப்பொழுதுமே ஒருத்தரை காப்பாற்றும். Amen. ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு கொடுக்காது. என்ன பண்ண அன்பு? ஒருத்தரை காப்பாற்றும். It will protect. It will not say, hey, அவன் அப்படி உனக்கு செஞ்சா தெரியுமா, ஏய் இவன் இப்படி சொன்னா உனக்கு தெரியுமா. ஒருத்தரை போட்டு கொடுத்து பிரச்சனைல சிக்கி கொள்ளாது. அன்பு ஒருத்தரை பாதுகாக்கும். It will protect. That's the Holy Spirit. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். இரண்டாவது, அது உங்களை பாதுகாக்கும். இரண்டாவது, it will trust. அது நம்பிக்கையா இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் மேல நம்பிக்கையா இருக்கும், சந்தேகப்படாது. யாரையும் சந்தேகத்தோட நம்ம பார்க்க கூடாது. ஏன்னா அன்பு நம்பிக்கையை கொடுக்கும். ஆவியானவர் அன்பு நம்பிக்கையை நமக்கு கொடுப்பார். ஆல்வேஸ் ஹோப்ஸ், எப்பவுமே நம்பிக்கையை கொடுக்கும். இன்னைக்கு நீங்க போய்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில ஒரு நம்பிக்கை கொடுக்கணும், அது அன்புனால தான் கொடுக்க முடியும். ஜனங்கள் நம்பிக்கை இல்லாத நேரத்துல நம்பிக்கையை கொடுப்பனா அது அன்பு பரிசுத்த ஆவியானவரால தான் அந்த நம்பிக்கையை கொடுக்க முடியும். Amen. There are so many people with hopelessness, but if you are filled with Holy Spirit and if you are full of love, you can give hope to the people, saying that the God Almighty will protect you. ஆவியானவர் நம்பிக்கை கொடுப்பாரு. ஆவியானவர் இல்லாதவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? உனக்கு ஒரு நாள் வேலை போயிடும், உனக்கு சம்பளம் வராது, நீ செத்துடுவ, நீ முன்னேறவே மாட்ட, நீ நல்லாவே ஆக மாட்ட. இதெல்லாம் ஆவியானவர் சொல்ற காரியம் இல்ல. ஆவியானவர் இருந்தா சொல்லுவாருங்க, அப்பா உன்னை நடத்துவாரு, அப்பா உன்னை பாதுகாப்பாரு, நீ நல்லா ஆயிடுவ, ஆண்டவர் உன்னை சுகமாக்கிடுவாரு, அப்பா உன்னை உயர்த்துவாரு, ஒரு நாள் ஆண்டவர் உன்னை செழிப்பா வைப்பாரு. இதுதான் நம்பிக்கை. Hope. There is hope when you have the Holy Spirit, and you can speak hope when you have love. Amen. Always preserves. அது காத்து கொள்ளும், பாதுகாத்து கொள்ளும். இங்க அது காத்து கொள்ளும். எப்படி? இந்த ஊர்காலெல்லாம் உப்பை போட்டாக்கா சொல்லுவாங்க வேகமா கெட்டு போகாது. The more salt they put in the pickle is to preserve the salt pickle. உப்பை போட்டாங்கன்னா கெடாதா? அத போல இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா, அன்பு நமக்குள்ள இருந்தா எல்லாரையும் நம்ம பாதுகாத்து கொள்வோம். ஆமென். என் இடத்துல சில பேர் கேட்பாங்க, எப்படி எல்லாரையும் மேனேஜ் பண்றீங்க? அன்பு இருந்தா எல்லாரையும் மேனேஜ் பண்ணலாம். ஆமென். If there is love inside of you, you can manage everybody and preserve everybody. எல்லாரையும் அங்க சரியாக வைக்கலாம். அதான் வசனம் சொல்லுது, it always preserves. ஊர்க்காய் எப்படி கெடாம இருக்கு? உப்பு இருந்தா ஊர்க்காய் கெடாது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் உப்பாய் வைத்து இருக்கிறேன். அப்போ உன் வீடு கெடாது, உன் சபை கெடாது, உன்னுடைய சமுதாயம் கெடாது. நீ உப்பா இருந்தா your house will not perish, your community will not perish, your church will not perish if you are a real salt. நீ உண்மையான உப்பாகவே இருந்தா நீங்க இருக்கிற இடம் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்வீங்க. அது பரிசுத்த ஆவியானவருடைய குணமா இருக்குது. Love never fails. அதுதான் பால் சொல்ல வராரு. Love never fails. உன்னுடைய வரங்கள் ஒரு நாள் நின்று போய்விடும், ஆனால் அன்பு ஒரு நாளும் நிற்காது. Love never fails. But where there are prophecies, they will cease. Where there are tongues, they will be stilled. Where there is knowledge, it will pass away. நான் சொல்லலங்க, வேதம் சொல்லுது. எங்க
தீர்க்க தரிசனம் இருக்கிறதோ அவைகள் ஒரு நாள் நின்று போய்விடும். எங்க அந்நிய பாஷைகள் இருக்கிறதோ அதுவும் ஒரு நாள் நின்று போய்விடும். எங்க அறிவு இருக்கிறதோ அதுவும் ஒரு நாள் போய்விடும். ஆனால் இந்த அன்பு ஒரு நாளும் முடிந்து போகாது. ஏனென்றால் இயேசுவே அன்பாய் இருக்கிறார். Because Jesus himself is love. He doesn't have love. Jesus himself is a love. When Holy Spirit comes inside of us, he gives this love in our life. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது இந்த அன்பு நமக்குள்ள வெளிப்படுகிறது. Hallelujah. Praise God. இந்த பெந்தகோஸ்து நாளில் அவர் வாக்கு கொடுத்த அந்த நல்ல ஈவு பரிசுத்த ஆவியானவர் அந்த பெந்தகோஸ்து நாளில் தேவன் நமக்காக ஊற்றினார். மாம்சமான யாவர் மேலும் இந்த ஆவியை நான் ஊற்றுவேன் என்று நமக்கு வாக்காய் கொடுத்தாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட நாம் எப்படி இருக்கணும்? அவரை போல நாம இருக்கணும். அவர்ல ஒரு பெரிய குணம் என்ன? அன்பு. அந்த அன்புடைய குணங்கள் என்ன? அதுதான் நம்ம இப்பொழுது பார்த்தோம். இன்றைக்கு தேவச்சனமே இந்த பெந்தகோஸ்து நாளில் நாம் மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். எதற்காக? இந்த குணாதிசயங்கள் எனக்குள்ள காணப்படுகிறதா என்று சொல்லி எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். நீங்கள் இதை செய்வீங்கன்னா உன்னுடைய குடும்பத்துல அன்பு நிரம்பி இருக்கும். ஜீசஸ் ஜீசஸ் அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Lord. இந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து பாஸ்டர் யாருக்கோ பேசுறாரு, பாஸ்டர் யாருக்கோ இதை சொல்றாரு அப்படின்னு நீங்க நினைக்காம எனக்கு என்று சொல்லி அந்த தாழ்மையோட I am also asking humbly. நானும் உங்கள்கிட்ட தாழ்மையா தான் கேட்கிறேன். நீங்களும் தாழ்மையோட உங்களை நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா ஆவியானவர் இன்றைக்கு மறுபடியும் உங்களை நிரப்ப அவர் ஆசைப்படுகிறார். மறுபடியும் உங்களை நிரப்ப அவர் ஆசைப்படுகிறார். இயேசுவை உங்களுக்குள்ள உருவாக்க அவர் ஆசைப்படுகிறார். நாம் விட்டு கொடுப்போமா? பழைய காரியங்களை நாம் மறந்து போவோம், பழைய குணங்களை நாம் மறந்து போவோம், பழைய குணாதிசயங்கள் நம்மளை விட்டு போகட்டும். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் என்று சொல்லி. இந்த உலகத்திற் போல அல்ல, நாம் பரலோகத்துல நம் தேவனை போல நம் இருப்போம். இன்றைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? நீங்க கணவனோட பேசாம இருந்தா இன்னைக்கு பேசுங்க. மனைவியோட பேசாம இருந்தா இன்னைக்கு நீங்க பேசுங்க. உங்களுடைய உற்றார் உறவினர்களோட நீங்கள் பேசாமல் இருந்தால் நீங்கள் பேசுங்க. ஆண்டவர் உங்களை இந்த பெந்தகோஸ்து நாளில் உங்களை அவருடைய ஆவில நிரப்பி உங்க குடும்பத்துல ஒரு புதிய ஒரு சந்தோஷத்தை அவர் உண்டு பண்ணட்டும். May God fill you with full of joy and rejoice. நான் எங்களுடைய நண்பர்கள் பேசுறத நான் கேட்டேன். என்னன்னா எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறதுனால வீட்டில் ரொம்ப பிரச்சனையா, எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிறதுனால கணவனும் வீட்டில் மனைவியும் வீட்டில் 24 மணி நேரம் அதிகமான சண்டைகள் நடக்குதா? உண்மைங்க, நான் ஜோக் சொல்ல, உண்மையாக இது நடக்குது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற வீட்டில் 24 hours இல்லை, லைஃப் லாங் இருந்தாலும் சண்டை வரக்கூடாது. ஏன்னா ஆவியானவர் இருந்தா நமக்குள்ள சண்டை வராது. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ஒரு பாடலை பாடும்பொழுது அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஓ ரிபாலரா ஷேகாமாரா. அன்பாய் வந்திரே, என்னை அழைத்து கொண்டிரே, என்னை அழைத்து கொண்டிரே, உம் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்து கொண்டிரே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர், நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். பரிசுத்தரே
எழுந்தருளுமே, எழுந்தருளுமே. பரிசுத்தரே, எழுந்தருளுமே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் அப்பா அன்பாக சொல்லுவோம். நீர் நெருப்பாய், ஆமப்பா காற்றாய் வாங்க ராஜா, நீங்க அன்பாக. ஓ எஸ் நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே. ஆவியானவரே நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே. ஆவியானவரே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே. Yes Lord, yes Father, yes Lord. கடைசி ஒரு தடவை சொல்லுவோமா? நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். நீர் yes Lord, yes Father, yes Jesus. Thank you Father, thank you Lord. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா நீர் கொடுக்கப்பட்டது எங்களில் மாற்றம் உண்டாக்க ராஜா. அப்பா எங்களில் தகப்பனே இயேசுவை வெளிப்படுத்த எங்களுக்கு நீர் கொடுக்கப்பட்டிருக்கிறீர் அப்பா. இந்த கால வேளையில உம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களிடத்துல பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்பினீங்களே அப்பா தகப்பனே, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பினீங்களே, உமக்கு நன்றி ராஜா. பரிசுத்த ஆவியானவருடைய குணாதிசயங்கள் இந்த நாள் முதல் எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட கிருபை தாருங்க ராஜா. அன்பாக இருக்க, பொறுமையோடு இருக்க, தாழ்மையோடு இருக்க, மற்றவர்களை மன்னிக்க அப்பா தகப்பனே, அப்பா உம்முடைய குணாதிசயங்கள் எல்லாம் எங்களுக்குள்ள காணப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே இந்த கால வேளையில எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய கரத்துல கொடுக்கிற ராஜா. குடும்பத்துல சந்தோஷம் காணப்பட்டும், சமாதானம் காணப்பட்டும், ஒற்றுமை காணப்பட்டும், கீழ்ப்படிதல் காணப்படட்டும் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுதல், பரிசுத்த ஆவியானவருடைய பரிபூரணம் குடும்பத்தில் காணப்படட்டும் ராஜா. எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா தகப்பனே. குடும்பத்தில் இருக்கிற சிறுவர்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள் எல்லாரும் உடைய கரத்தில் கொடுக்கிற ராஜா. பரிசுத்த ஆவியானவர் தாமே அப்பா விசேஷித்த பாதுகாப்பை கொடுப்பீராக. வருகின்ற நாட்களில் தகப்பனே அப்பா உம்முடைய குணாதிசயங்கள் எங்களுக்குள்ள வெளிப்பட, மற்றவர்களுக்கு நம்பிக்கையாய் நாங்கள் இருக்க, மற்றவர்களுக்கு நம்பிக்கை நாங்கள் கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை நிறைத்து ஆசீர்வதிப்பீராக ராஜா. இந்த கால வேளையில் இணைந்து கொண்ட ஒவ்வொருவரும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிற தகப்பனே. தனித்தனியாக பேர் பேராக என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. ஒவ்வொருவருக்கும் விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும். எல்லா சரீரத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகள் நிர்மூலமாக்கப்படட்டும் தகப்பனே. மாம்சத்துக்கு விரோதமாக எழும்புகிற போராட்டங்கள், ஆவிக்குரியமான வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மூலமாக்கப்படட்டும் ராஜா. அப்பா தகப்பனே, தேவைகள் சந்திக்கப்படட்டும், தனிப்பட்ட தேவைகள் சந்திக்கப்படட்டும், குடும்ப தேவைகள் சந்திக்கப்படட்டும். என் தேவனாகிய கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. திருமண காரியங்கள், குழந்தை பாக்கிய காரியங்கள், அப்பா வேலையின் காரியங்கள், படிப்பு
ரட்சிப்பின் காரியங்கள், அப்பா சரீரத்தில் காணப்படுகிற சுகத்தின் காரியங்கள், என்ன காரியங்களா இருந்தாலும் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிற ராஜா. அற்புதத்தை காண பண்ணுங்க, ஜெயத்தை காண பண்ணுங்க ராஜா. அநேகரை சாட்சியாய் நிறுத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னதை போல உமக்கு சாட்சிகளாய் அப்பா தகப்பனே பரலோகத்தின் பிரதிநிதிகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு கற்றுத்தாருங்கப்பா. எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒவ்வொருவருக்கே செலுத்தி இரட்சகர் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே. ஆமென், ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவே மறவாதே, மறவே மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏற்கனவே அறிவிப்பில் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஜப குறிப்பும் இல்லை ஏதாவது சுகவீனத்தின் குறித்தோ எந்த காரியத்தை குறித்தாவது ஜப குறிப்பு வேணுமானால் எங்களுக்கு தெரிவிங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆவலோடு இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் நிச்சயமா எல்லோரோடு கூட பேசியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை இது எனக்கு இல்லை, என் ஹஸ்பண்டுக்கு, இது எனக்கு இல்லை, என் மனைவிக்கு, இது என் மருமகளுக்கு, இல்லை என் பையனுக்கு, என் பொண்ணுக்கு, யாருக்கும் நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களிடத்துல பேச வேண்டியதை உங்களிடத்துல தான் பேசுவார், இன்னொருத்தர்கிட்ட சொல்ல மாட்டார். ஆமென். இந்த வார்த்தை நமக்கென்று எடுத்துக்கொள்வோம். இது எனக்குரிய வார்த்தை. நான் மாறணும், நான் திருந்தணும், எல்லாவற்றுக்கும் மேலாக நான் இயேசுவை போல மாறணும். அதற்கு இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். வருகின்ற நாட்களில் மறுபடியும் உங்களை காணும் வரைக்கும் தேவ கிருபையும் தேவ தயவும் உங்களோடு இருப்பதாக. ஆமென், ஆமென்.